கடந்த 8/6/2025 அன்று இரவு ஒரு 7:30 மணி அளவில் சங்கரங்கோயில் ராமியம்பட்டி செல்லும் சாலையில் ஒரு விபத்து ஏற்படுகிறது. இந்த விபத்தில் பாறையடியைச் சேர்ந்த செல்வராஜ் என்கிற பெரியவர் இறந்து போகிறார். செல்வராஜ் என்ற பெரியவர் இறந்த செய்தி 7:30 மணி அளவில் பாறையடியைச் சேர்ந்த சொந்த பந்தங்களுக்கு, ஊர் தலைவர்களுக்கு அந்த பகுதியில் இருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தகவலின் அடிப்படையில் பாறையடியைச் சேர்ந்த ஊர் தலைவர்கள், சமுதாய நாட்டாமைகள், ஜிபி மணி, பிரேம்குமார் மற்றும் ஊர் பெரியவர்கள் எல்லாரும் வந்து பாறையடியிலிருந்து கரெக்டாக 7:20 7:25 கிளம்புறாங்க. எங்க அந்த விபத்து நடந்த இடத்த நோக்கி கிளம்புறாங்க. இது எல்லாமே பாறையடி ஊர்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. இவங்க இங்க இருந்து டிராபிக் ஜாம்ல கடந்து போய் 8 மணிக்கு அந்த இடத்துக்கு போய் சேருதாங்க. போய் சேர்ந்த உடனே இறந்து போன செல்வராஜ் அவரோட குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு இருக்கிற வேலையில அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி தச்சை கணேசராஜா அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து இறந்து போன செல்வராஜ் அவர்களோட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். அதன் பின்னராக பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அரசுக்கு இந்த இடத்தில் தொடர்ச்சியாக விபத்து நடைபெற்று வருகிறது, இதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார். 8 மணிக்கு அங்கே போய் ஊர் நாட்டாங்க போனதுக்கு 7 மணிக்கு சம்பவம் நடக்கு. பஸ் யாரோ உடைச்சிருந்தாங்க. 7 மணிக்கு உடைக்கப்பட்ட சம்பவத்துக்கு 8 மணிக்கு போன பாறையடி ஊர் நாட்டாமைகள் பிரேம்குமார் மீதும் ஜிபி மணி அவர்கள் மீதும் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ பாறையடி தேவேந்திர சமுதாய மக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இந்த பொய் வழக்கை ரத்து செய்ய சொல்லி கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். எங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சுற்றி இருக்கிற தேவேந்திர சமுதாய மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம்.